என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 37 அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 37. ஏசாயா 37 அதிகாரம். அதில் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். ஏசாயா 36:13 வாசியுங்கள். ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரிய ராஜாவாகிய மகா ராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராஜியாகி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகுமளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரையும் குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். இந்த வேத பகுதி ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை அழகாய் சொல்லுகிற ஒரு வேத பகுதி. அசீரிய ராஜாக்கள் அவர்கள் வல்லமை உள்ள ஒரு சாம்ராஜ்யமாய் அந்த நாட்களில் இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி உள்ள தேசங்கள் மேல் படையெடுத்து அந்த தேசங்களை எல்லாம் ஜெயித்து எகிப்தின் மேலும் அவர்கள் படையெடுத்து இப்படி பல தேசங்களின் மேல் படையெடுத்து விட்டு கடைசியாக இவர்கள் யூதேயா தேசத்தின் மேல் படையெடுக்க வருகிறார்கள். அந்த நாட்களில் யூதேயா தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பது எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா தேவன் மேல் நிகரற்ற நம்பிக்கையுடையவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே இந்த எசேக்கியாவை போல ஒரு ராஜா அவருக்கு முன்பும் கிடையாது பின்பும் கிடையாது. அவ்வளவு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு ராஜா. எசேக்கியா என்றாலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ராஜா என்றுதான் சொல்ல முடியும். இந்த எசேக்கியாவின் நம்பிக்கை குறித்து யூதா ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எதிரியா இருந்தானே அசீரிய ராஜா, அவனுக்கும் தெரிந்திருந்தது, அவனுடைய சேனையின் தலைவனுக்கும் தெரிந்திருந்தது, அசீரிய மக்களுக்கும் தெரிந்திருந்தது. இப்பொழுது படையெடுத்து வந்த அசீரிய ராஜா யூதாவை பிடிக்க வருகிறான். இந்த யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது எசேக்கியா. அவன் வந்து பட்டணத்தை சுற்றி கொண்டு மக்களெல்லாம் அவனை பார்க்கும் பொழுது மக்கள் முன்பாகவே எசேக்கியா ராஜாவை குறித்து அவதூறான காரியத்தை பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? 14 வசனம். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உன்னை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்கிறார். அசீரிய ராஜா அவனுடைய சேனாபதி எல்லாரும் வந்து நின்று சொல்றாங்க, கர்த்தர் நம்மை நிச்சயம் தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறதை நம்பாதிருங்கள். இதுதான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பே கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை அது எதிரி சொன்ன வார்த்தையா இருக்கலாம், ஆனால் அதற்கு முன்பதாக பல இடங்களிலே கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று வேதத்தில் உள்ள தேவனுடைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் விசுவாசித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். இவன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று எசேக்கியா உங்களை நம்ப பண்ணுவான். அவன் சொல்வதற்கு இடம் கொடாதீர்கள். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த ராஜாவுடைய மக்கள், சேனாபதி, இவர்கள் எல்லாருக்கும் முன்னிலையிலே கர்த்தரை நம்புறியா? நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறியா? இந்த எசேக்கியா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம எல்லாம் தப்பிச்சிடலான்னு சொல்றான். அவன் சொல்றத நம்பாதிருங்கள். இவன் தூஷித்தது ராஜாவை அல்ல, ராஜா வணங்கின தேவனை. வாசியுங்கள் 16. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, அதாவது அந்த வார்த்தையிலே ஒரு பெருமை. எசேக்கியாவுடைய பேச்சை கேட்காதீங்க. அசீரிய ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்து என் கூட ஒப்புரவாயிருங்க, நான் உங்களை பெஸ்டா இருக்கிற லேண்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இவருக்கு இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்ததுன்னா,
அந்நாட்களில் இஸ்ரவேல் தேசம் 2ஆய் பிரிந்திருந்தது, சமாரியா என்றும் யூதேயா என்றும். அந்த சமாரியாவை இந்த ராஜா பிடித்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போய் விட்டார். ஸோ கொண்டு போனவுடன் அவருக்கு இப்போ என்ன நம்பிக்கை வந்துருச்சு? இந்த சமாரியர்களும் யெகோவா தேவனை தானே வணங்குனாங்க, இந்த சமாரியர்களையே யெகோவா தேவன் தப்புவிக்கலையே, அப்போ இந்த யூதேயா மக்களை எப்படி அந்த கடவுள் தப்புவிப்பார் என்று ஆண்டவருக்கு விரோதமாயும் அவன் பேசுகிறான். 20வது வசனம் வாசிங்க. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். பெரிய ஒரு பெருமை வந்துருச்சு. சமாரியா யெகோவாவை தான் வணங்குச்சு, அந்த சமாரியர்களையே யெகோவா தேவன் விடுவிக்கலையே, உங்களை விடுவிச்சிருவாரா? நீ சமாரியா விட சின்ன தேசம் அல்லவா, உன் தேவனைத்தானே அவங்களும் வணங்குனாங்க, அவங்களே விடுவிக்கலையே, உன்னை எப்படி விடுவிப்பார்? இதுதான் அன்றைக்கு அந்த எதிரிகளின் வாக்குமூலமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் நம்பிக்கை தான் இன்றைக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது. பலருடைய நம்பிக்கை கரைந்து போய்விட்டது, பலருடைய நம்பிக்கை உடைந்து போய்விட்டது. ஐயோ, நான் இப்படியெல்லாம் ஆண்டவரை நம்பினேனே, எனக்கு இப்படி நடந்ததே, நான் இப்படியெல்லாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தேனே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று உங்களில் பலரும் கேட்கிறீர்கள். நானும் கூட ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே அப்படி என்றால் உம்முடைய ஜனங்களுக்கு எதுதான் நம்பிக்கை அப்பா? இந்த பூமியிலே நீர் எங்களை விடுவிப்பீர், தப்புவிப்பீர் என்றெல்லாம் தானே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனால் பல குடும்பங்களை பார்க்கும் பொழுது நீர் அவர்களை விடுவியாதது போலவும் தப்புவியாதது போலவும் இருக்கிறதே என்று நான் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு சில வேத பகுதிகளை கொடுத்தார். முதலாவது அந்த வேத பகுதிகளை வாசித்து விட்டு அதன் பிறகு செய்திக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ஜனங்கள் பலரும் தங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்த நேரங்கள் உண்டு. வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார் தெரியுமா? நகோமி. விரக்தி அடைந்தவள், 3 பேரை குடும்பத்தில் இழக்க கொடுத்த ஒரு ஸ்திரீ, தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ. இந்த குடும்பத்தில் ஏன் இந்த மரணம் நேரிட்டது என்று யாருக்குமே தெரியாது, ஏனெனில் காரணங்கள் சொல்லப்படவில்லை. நகோமி சொல்லுகிறார், என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து, ஒருவேளை என் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, ஒரு நூலளவு ஒரு நம்பிக்கை இருந்தா கூட அது கூட வீணாயிரும். நீங்கள் என்னை நம்பி வராதிங்க, நீங்கள் என்னை நம்பி பின்தொடராதீங்க, நான் நம்பின ஆண்டவரை என்னை கைவிட்டது போல இருக்கிறது என்று நகோமி சொன்னார். ஆனால் அந்த கூற்று அப்பொழுதுதான் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. கர்த்தர் உண்மையாகவே நகோமியை கைவிட்டாரா என்றால் இல்லை, கைவிடவில்லை. சரித்திரம் பின்னாக தொடருகிறது. 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நகோமியின் மருமகளான ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டுகிறார். நம்பிக்கையை இழந்து விட்டேன், இனிமேல் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொன்ன நகோமிக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்தது. ரூத் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதமான பல வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. வாசிக்கலாம். 14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நகோமி என்ன சொன்னாங்க? என் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, ஐ ஹேவ் நோ ஹோப் இன் லைஃப். இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களா? எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, இனிமே ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறார்? இல்லை சகோதரி, இல்லை சகோதரனே, இந்த நகோமியை போல நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீங்க, எனக்கு தயை செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று உங்கள் நாவே சொல்லக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. இன்றைக்கு நீங்கள் அழுகிறீர்கள், புலம்புகிறீர்கள், நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீர்கள். ஆனால் நம்பிக்கையின் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார் என்று எசேக்கியா விரோதமாய் அவங்க பேசினாங்களே, அது போல இங்கே நகோமி சொல்லுவார், கர்த்தர்
கர்த்தர் நிச்சயமா எனக்கு தயை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அப்படி சொல்லுகிற ஒரு நாள் வரப்போகிறது. சரி, 1 சாமுவேல் 27 சில வசனங்களை நான் இப்படி தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். சொல்லுகிறது யாரு? தாவீது சொல்லுகிறார். விசுவாச வீரன். அவன் ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் தன் கையினால் கொன்று போட்டவன். கோலியாத்தை கவன்கல்லால் கொன்று போட்டவன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரன் இங்கு சொல்லுகிறார், இனிமே நான் சவுலின் கைக்கு தப்பிச்சு போவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்? அவரை சுற்றிலும் நெருக்கம், அவரை சுற்றிலும் போராட்டம், அவரை சுற்றிலும் எதிரியாகிய அந்த சவுல் அவரை துரத்தி தாவீதை கொல்லாது விடமாட்டேன் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு எதிரி துரத்தும் பொழுது, நான் இனிமேல் மடிந்து போவேன் அப்படின்னு தாவீது தன் வாயினால சொன்னார். இது எவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமை. தாவீது மடிந்து போனாரா? தாவீது மடிந்து போகவில்லை. அப்போ அவருக்கு நம்பிக்கை இழந்து போச்சு. அப்போ அவருடைய நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆனால் அன்பின் தெய்வம் அவரை ஆசீர்வதித்து திரும்ப கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதைகளை வைத்து கர்த்தரை நீங்கள் மட்டுப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் இவ்வளோதான், அவர் இனிமேல் செய்ய மாட்டாரு, இவ்வளோதான், இனிமேல் எனக்கு நன்மையே வராது, தயவு செய்து சொல்லாதிருங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயம் தப்புவிப்பார் என்ற எசேக்கியாவின் நம்பிக்கையை போல ஆண்டவர் உங்க நம்பிக்கை ஒழிந்து போகாதபடிக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். சரி, யோபுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். சொல்லுகிறவர் யார்? யோபு சொல்லுகிறார், என் நாட்கள் நெய்கிறவன் நெய்கிறானே அந்த நாடாவை விட வேகமா போகுது, சீக்கிரமா முடிஞ்சிடும் என் வாழ்க்கை அப்படின்னு தான் யோபு சொன்னார். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். 19:10 வாசியுங்கள். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார், நான் அற்று போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். சொல்றத பாருங்க, என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். அவர் பொய் சொல்லல, அப்படிதான் நடந்துச்சு அவர் வாழ்க்கையில. நீங்களும் நானுமா இருந்திருந்தால் நிச்சயமாய் நம்மாலெல்லாம் அதை தாங்கி கொண்டிருக்க முடியாது. என் வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று யோபு சொல்லுகிறார். என் நம்பிக்கை அற்று போயிற்று, என் வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று சொன்னது யோபுதான். ஆனால் அதே யோபுவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசியுங்கள். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அங்கே என்ன சொல்கிறார்? நான் மடிந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். நாடாவை விட என் வாழ்க்கை சீக்கிரமாய் முடிந்துவிடும் என்று சொல்கிறார். ஆனால் தேவனை பாருங்களேன், இதற்கு பின்பு, எதற்கு பின்பு? அதுக்கு முன்னாடி அவருக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் பிறந்தார்கள். எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்பி கொடுத்தார், எல்லா நன்மைகளையும் திருப்பி கொடுத்தார், இழந்த ஆஸ்தியை திருப்பி கொடுத்தார். அவர் பிள்ளைங்களை மாதிரி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து, அதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அப்போ இனிமே எனக்கு ஆயுள் கூட இருக்காது, நான் சீக்கிரம் செத்துருவேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைமை யோபுவுக்கும் வந்தது. ஆனால் அவர் செத்து விடவில்லை, அவர் மடிந்து விடவில்லை. ஒரு நம்பிக்கையின் தேவன் இருக்கிறாரே, அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்பி கொடுத்தார். அதன் பிறகு நெடுநாளாய் வாழ வைத்தார். இழந்து போனேன் என்கிறீர்களா? நஷ்டமாகி விட்டது என்கிறீர்களா? எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு திருப்பி தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். யோபு நெடுநாளாய் வாழ்ந்து பூரண வயதுள்ளவராய் மரித்தது போல ஆண்டவர் உங்களையும் நன்மைகளை காணும்படி உங்கள் ஆயுளை கூட்டி தருவார். சரி, ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். எழுதுகிறவர் யார்?
தீர்க்கதரிசியாகிய ஏசாயா வசனம் சொல்லுது, நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுவீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். இத இஸ்ரவேலர்கள் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ஏசாயா எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே கோபமா இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்க கோபத்தினால என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, உங்க கோபத்தினால சிறையிருப்பு ஆண்டவரே, உங்க கோபத்தினால நான் சிறுமைப்பட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொன்ன இஸ்ரவேல் என்ன சொல்வார்களாம்? நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுவீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று இஸ்ரவேலர் சொல்லுவார்கள் என்று ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி, சிதற பண்ணுகிற போல, ஷேட்டர் பண்ணுவது போல காரியங்கள் நடந்தாலும் உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். தேவனுக்கு விரோதமாய் எதையுமே பேசிவிடாதிருங்கள். பொறுமையாய் காத்திருங்கள். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வசனம் சொல்லுகிறது அல்லவா, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி உங்கள் நம்பிக்கையை தேவன் கனம் பண்ணுவார். தீர்க்கதரிசியாகி எரேமியா சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 14:8 வாசியுங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அது ரட்சகரே. நீர் தேசத்தில் பரதேசை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருப்பானேன். எரேமியா கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களை நாங்க எங்கேயுமே பார்க்க முடியல, நீங்க எங்க மத்தியில இருக்கிறீங்களா கூட தெரியல, நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அந்த ரட்சகரே, நீர் தேசத்துல பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருப்பானேன். அதாவது நீங்க எப்பவுமே எங்க கூட இருப்பீங்கன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில போயிடுற கெஸ்ட் மாதிரி ஏன் ஆண்டவரே இருக்கிறீங்க? நாங்க கஷ்டப்படும் போது ஏன் ஆண்டவரை பார்க்க மாட்டேங்கிறீங்க? எங்க பிரச்சனைகளை எங்க கூட இருந்து நீங்க பார்ப்பேன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ நீங்க கூட இல்லாத மாதிரி இருக்குது ஆண்டவரே. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் இந்த ரட்சகரே, நீங்க ஏன் மௌனமா இருக்கிறீங்க? நீங்க ஏன் எங்க கூட இல்லாத மாதிரி சூழ்நிலை இருக்கு? இன்னைக்கு அப்படி சொல்றீங்களா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் நிச்சயம் உங்களை தப்பு வைப்பார். இப்படி சொன்ன இந்த தீர்க்கனுடைய வார்த்தைகள் அதுக்கு பின்னாடி எழுதப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தப்புவித்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சிறையிருப்பில் திருப்பி கொண்டு வந்தார். தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்தார். சிறையிருப்பு மாறிற்று. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. தைரியம் கொள்ளுங்கள், விசுவாசத்தோடுங்கள். பவுல் எழுதுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 1:8-9 வசனங்கள். புதிய ஏற்பாட்டிலும் தங்கள் நம்பிக்கையை தேவ பிள்ளைகள் இழந்து போன நேரங்கள் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:8-9 வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, வசனத்தை நீங்க கவனிக்கணும். நமக்கு தானே இப்படி நடக்குது, நமக்கு தானே இப்படி பிரச்சனை வருது, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லாதீங்க. பவுல் என்ன சொல்லுகிறார்? 8வது வசனம், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கை போக்கத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு தெரியுமா? எங்கள் பலத்துக்கு மிஞ்சின கஷ்டம். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திராணி இல்லை ஆண்டவரே, பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேலே கஷ்டம் வந்தால் நாங்கள் ஒன்றும் இல்லாது போயிடுவோம் ஆண்டவரே, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரமான கஷ்டம் இருக்குது ஆண்டவரே. உங்களுக்கு மட்டும் இல்லை, மகா பெரிய அப்போஸ்தலன் பவுல், அவருக்கு கூட பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமை வந்துச்சு. அடுத்த வசனம் சொல்கிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மனசுக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கட்டாயம் நம்ம மறிச்சிருவோம், பிழைக்க மாட்டோம். இப்போ தேவன் மேல நம்பிக்கையை வச்சிருவோம். இந்த புவி வாழ்வு முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, இனிமேல் பரலோகத்தில் ஆண்டவரை போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபெய்த்துக்கு பவுல் போயிட்டார். வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மரணத்தினின்றுமே அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிழைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு.
அப்படி பிழைக்கலனா கூட இந்த பூமியில கண்ணை மூடுனா கூட பரலோகத்துல போய் ஆண்டவர் கட்டாயம் பார்ப்போன்னு அவங்க ஃபெய்த்துடைய லெவல் எல்லாம் மாத்திட்டாங்க, ஃபெய்த்துடைய பேட்டர்ன் எல்லாம் மாத்திட்டாங்க. இல்ல ஆண்டவரே இனிமே நாங்க பிழைக்க மாட்டோம் அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்கே வந்துட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீங்களா? வாழ்க்கையில உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? இனிமே பிழைக்க மாட்டோங்கிற ஒரு சூழ்நிலை மேல் இருக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வையுங்கள், உங்கள் விசுவாசத்தை தேவன் மேல் வையுங்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார். காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக மட்டும் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம, இம்மைக்காக மட்டும் தேவன் மேல நம்பிக்கை வைக்காம, 1 கொரிந்தியர் 15:19 அதை வாசிக்க விரும்புகிறேன். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிராமல் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அதாவது பூமிக்குரிய காரியத்துக்கு மட்டும் ஆண்டவரை நம்பாதீங்க. அது நடந்தாலும் சரி, நடக்கட்டாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அழிந்தாலும் சரி, அல்லது நஷ்டமோ கஷ்டமோ பாடுகளோ மரணமோ உபத்திரமோ வரதெல்லாம் வரட்டும். ஏன் தெரியுமா? இந்த புவி வாழ்வு ரொம்ப ஷார்ட், குறைந்த வாழ்க்கை. ஆனால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்தியமான வாழ்க்கை, யுகாயுகமாய் வாழுகிற வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? எல்லாம் எப்படி தலைகளாய் நடந்தாலும் நமக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது, ஒரு பரலோகம் இருக்கிறது, ஒரு நித்திய வீடு இருக்கிறது. உங்க நம்பிக்கையை அங்க வச்சிருங்க. உலகத்தில் நான் வாழப்போகிறது கொஞ்ச காலம், ஆனால் நம்முடைய நம்பிக்கையின் தேவன் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த பூமியுடைய கஷ்டம் முடிஞ்சு ஒரு நாள் பரலோகத்தில் அவரை போய் பார்ப்போம். இந்த நம்பிக்கையோடு உங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். இனிமேதான் செய்திக்குள்ள போக போறேன். ஒரே ஒரு பாடல், ஒரு சரணத்தை பாட விரும்புகிறேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதனுக்கு உள்ளான மனிதனை உபத்திரவங்களில் புதிதாக்குகிறார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை நமக்கு பரலோகத்தில் இருக்குதுப்பா. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சொல்லுங்களேன், இந்த உலகெல்லாம் அனித்தியம் ஆயிடுச்சப்பா. காணாத பரலோகம் நித்திய ஆண்டவரே. சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள், சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள், சோர்ந்து போக மாட்டோம். அதி சீக்கிரத்தில் நீங்க
லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. சரி, இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அவரை தப்புவித்தார், இதைத்தான் உங்களோட கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொன்னேன், இந்த எசேக்கியாவின் நாட்களிலே அசீரிய ராஜா எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறார். அவர் மற்ற அரணான பட்டணங்களை எல்லாம் பிடித்துவிட்டு இனிமேல் மீதி இருக்கிறது எருசலேம், இந்த எருசலேமை பிடித்து கொள்வோம் என்று வந்து சுற்றி நின்று முற்றுகை போட்டு பல காரியங்களை செய்துவிட்டு தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார். இந்த எசேக்கியா இதை கேட்டுவிட்டு அவர் என்ன செய்தார், இதைத்தான் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். வாழ்க்கையிலே பிரச்சனைகளின் வழியாய், போராட்டங்களின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த வேதத்தில் உள்ள இந்த கேரக்டர்ஸ், இந்த நல்ல பரிசுத்தவான்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் எசேக்கியா வாழ்க்கையிலிருந்து 5 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். முதலாவது, இந்த எசேக்கியாவின் நம்பிக்கை. The hope of King Hezekiah. என்ன நம்பிக்கை? இந்த எசேக்கியாவுடைய அப்பா ஆகாஸ், அவர் ஒரு துன்மார்க்க ராஜா, ஆண்டவரை நம்பாத ஒரு மனுஷன். அவனுடைய நாட்களிலும் ஏசாயா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதிரிகள் வந்த பொழுது இந்த ஆகாஸ் கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைக்கல. ஒரு அதிகாரத்தை திருப்ப விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். 10-11 வாசியுங்கள். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? நல்லா கவனிங்க. ஆகாசுக்கு விரோதமாக சீரியர் வருகிறார்கள். எப்பிராயிமரும் இஸ்ரவேலரும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். ஒரு எதிரியின் சேனை வருகிறது. எதிரிகள் வரும்பொழுது கர்த்தரைத்தானே நம்ப வேண்டும். இந்த ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. இவருடைய நாட்களிலும் ஏசாயா வாழுகிறார். அப்பொழுது ஏசாயா வந்து ஆகாசை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொல்றார். கேளுப்பா, ஒரு அடையாளம் கேளு, ஆண்டவருடைய விடுதலை செய்வார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ரொம்ப பக்திமான் போல சொல்றாரு, இல்லை இல்லை, நான் ஆண்டவரெல்லாம் பரீட்சிக்க மாட்டேன், நான் கர்த்தரெல்லாம் அடையாளம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு மறைமுகமா அசீரிய ராஜாவுடைய உதவியை நாடி, ராஜா நீர் எனக்கு உதவி செய்யும், இந்த சீரியருக்கு விரோதமா நான் வந்து யுத்தம் செய்யணும், நீர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கிறார். நம்பிக்கை யார் மேல போயிட்டு? மனுஷர் மேல. சரியா? 10ஆம் அதிகாரம் நீங்க அப்புறமா வீட்டில் போய் வாசிங்க. அந்த 10ஆம் அதிகாரத்தில் அவங்க எப்படியெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையை வச்சாங்க அந்த ராஜா மேல. ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம், என் மேல நம்பிக்கை வைக்காம இவன் அசீரிய ராஜா மேல நம்பிக்கை வச்சுட்டானே. அசீரிய ராஜா மேல நம்பிக்கை வச்சது மட்டும் இல்லை, அப்புறம் வின் பண்ண பிறகு போய் அவருக்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, அவங்க தேசத்துல ஒரு பலிபீடம் இருந்துச்சு. அது யெகோவா தேவனுடைய பலிபீடம் இல்லை. அந்த பேட்டனை பார்த்துட்டு வந்து உடனே தன்னுடைய தேசத்தில் அந்த பேட்டனை செஞ்சு வச்சிட்டார். நம்பிக்கை டோட்டலா தேவன் மேல இருந்து விலகிடுச்சு. இப்படிப்பட்ட ஆகாசுடைய பையன் தான் எசேக்கியா. ஆனா இவர் தேவன் மேல வச்ச நம்பிக்கை நிகரற்ற நம்பிக்கை. சரி, என்ன நம்பிக்கை வச்சாரு? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிறியே, இது என்ன நம்பிக்கை? இன்னைக்கு உலகத்தார் உங்களை அப்படித்தானே பார்த்து கேட்காங்க, என்ன இன்னுமா நீ ஆண்டவரை நம்புற? இந்த இயேசு வேணும் வேணும்னு எங்களெல்லாம் விட்டுட்டு இயேசுகிட்ட போனியே, இப்போ உனக்கு இப்படி நடக்குதே, இன்னுமா நீ இயேசுவை நம்புற? உங்களை பார்த்து இப்படி கேட்குறாங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எசேக்கியாவுக்கு நேரா அன்னைக்கு கேட்ட கேள்விதான் உங்களுக்கும் கேட்கப்படுது. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அடுத்து, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே. அப்படிலாம் அவர் சொல்லல. என்ன சொல்லியிருப்பாரு? இந்த யுத்தத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் வேர்டை ட்விஸ்ட் பண்றாங்க. அப்படி சொல்றியே, அது வாய்ப்பேச்சு எசேக்கியா,
நீ சும்மா வாயில தான் சொல்ற கடவுள் எனக்கு ஜெயம் தருவார், நிச்சயமா கிடையாது. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? அதாவது உங்க அப்பா என்ன நம்பினாரு, ஆனா நீ எகிப்து ராஜா மேல நம்பிக்கை வச்சிருக்கிற அப்படின்னு பின்னாடி சொல்றாரு. அவர் எகிப்து ராஜாவை நம்பவே இல்லை. வசனம் சொல்லுது, இதோ நெறிந்த நாணற்கோலாகி அந்த எகிப்தை நம்புகிறாய். இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படி சொல்றாங்களா? நீ கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்ற, நீ சும்மா அங்க பணம் வாங்கியிருப்ப, இங்க செஞ்சிருப்ப, அது செஞ்சிருப்ப, இது செஞ்சிருப்ப. உங்களை நோக்கி உங்க நம்பிக்கையை அவதூறாய் பேசுகிற மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. வசனம் பின்னாடி வருது, 8வது வசனம். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதம் கூறு. அதாவது இவங்க எளியவர்கள், இவங்க பட கொஞ்சம். இவன் சொல்றான் 2000 குதிரை நான் கொடுக்குறேன், அது மேல ஏறக்கூடிய குதிரை படம் வந்துட்டு இருக்குதா? நீ சொல்றியே யுத்தத்தில் வின் பண்ணிடுவோம். எவ்வளோ கூனி குறுகி போயிருப்பார்ல எசேக்கியா, அவருடைய நம்பிக்கையை ஆனாலும் விடலை. 14வது வசனம், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்பு வைக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்பு வைப்பான் என்று அவன் பொய் சொல்கிறான். இவ்வளோ வார்த்தைகளும் எசேக்கியாவுக்கு விரோதமா வந்தா கூட எசேக்கியா அந்த வார்த்தைகளினாலே அசைக்கப்படவே இல்லை. மனசுக்குள்ள சொல்லியிருப்பான், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நான் ஒன்றும் செய்யக்கூடாது. வாசியுங்கள் 21 வாசியுங்கள். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். எசேக்கியாவுடைய நம்பிக்கைக்கு விரோதமாய் அந்த அசீரிய சேனைகள் எல்லாம் பேசினப்போ மக்களை பார்த்து சொல்லிட்டாரு, மக்களே அவன் உங்களையும் என்னையும் தூஷிக்கல, நம்ம தேவனை தூஷிக்கிறான். அதனால இந்த காரியத்தை கையில் எடுத்து காரியத்தை நடத்துகிறவர் கர்த்தர். நீங்க எதுவும் பேசாதீங்க. உண்மையா சேனாதிபதிகளுக்கெல்லாம் கொதிச்சிருக்கும்ல, எங்க ராஜாவை எப்படி பேசுற, எங்க ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா, எவ்வளோ கடவுள் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறவர் தெரியுமா, அவருக்கு விரோதமா இப்படி பேசுறியே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ரத்தமே கொதிச்சிருக்கும். சொல்றார், பேசாத, நீ எதுவும் பேசாத. பல வேளைகளில யுத்த ஆயுதங்களை விட வல்லமையான ஆயுதம் எதுவும் தெரியுமா? மௌனம் தான் பெரிய ஆயுதம். வசனம் அழகா சொல்லுது, மௌனமாய் இருந்தார்கள், அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ராஜா சொல்லிட்டாரு, ஒரு பதில் பேசாதீங்க, குவைட்டா இருங்க, சைலண்டா இருங்க. ஏன்? எசேக்கியாவுடைய நம்பிக்கை கிரியை செய்கிற தேவன் மேல இருந்துச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய், உங்கள் நம்பிக்கைக்கு விரோதமாய் யார் என்ன பேசினாலும் மௌனமாயிருங்கள், எசேக்கியாவை போல. ஏன் தெரியுமா? யூ ஹவ் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட். யெகோவா தேவன் மேல உங்க நம்பிக்கையை வச்சிருக்கிறதுனால அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தா அவர் கிரியை செய்வார். இதுதான் எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், எசேக்கியாவின் நம்பிக்கை. சரி, 2வது, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு எசேக்கியா என்ன செய்கிறார்? 37:1 வாசியுங்கள். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, 2வது, நம்பிக்கை உடையிற நேரத்துல, நம்பிக்கை இழந்து போகிற நேரத்துல எசேக்கியா என்ன செய்தாரா? நேரா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறார். என்ன சொல்லுது வசனம்? ரெட்டு உடுத்துக்கொண்டு, அதாவது உபவாசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய சிலரை தீர்க்கதரிசியாகி ஏசாயாட்ட அனுப்புறார். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் வாழ்ந்தவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயாட்ட அனுப்புறார். என்ன சொல்லி அனுப்புறாரு? இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்ட அந்த வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். உடனே இந்த எசேக்கியா பக்கத்து தேசத்திட்ட உதவி கேட்கவே இல்லை. சொல்றாரு, ப்ராஃபட் ஐசாயாட்ட ஆட்களை அனுப்புறாரு. இந்த அசீரிய ராஜாவின் சேனாபதி ரப்சாக்கே எங்களை தூஷணமா பேசுறான். தீர்க்கதரிசியே ஏசாயா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. பாருங்களேன், ஒரு ராஜா உடனே நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து அலையன்ஸ் வச்சு அவங்கள்ட்ட ஹெல்ப் வாங்கியிருக்கணும். எசேக்கியா தன்னிகர் இல்லாத நம்பிக்கையுடைய ஒரு ராஜா, வைக்கவே இல்லை. என் ஆண்டவர் என்னை நிச்சயம் விடுதலை செய்வார். அதுக்கு துணையா ப்ராஃபட்ட போறார். ப்ராஃபட்டு பின்னாடி அவருக்கு என்ன பதில் சொல்ல? முதலாவது சொன்னேன் எசேக்கியாவின் நம்பிக்கை என்று. இந்த அதிகாரம் சொல்லுது எசேக்கியாவின் ஜெபம். போனார் தேவாலயத்துக்கு,
போய் இன்னொரு இடத்துல 2 நாளாகமத்தில் வாசிச்சிங்கன்னா அப்படியே அந்த நிருபத்தை திறந்து வச்சு கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறார். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்திலும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். அசீரிய ராஜாவாகிய சனகரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியாவுடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா? அவருடைய மேடை அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதின் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்துட்டே வாங்க. 2 நாளாகமும் 32ல இவர் என்ன செய்கிறாரு? நிருபத்தை எடுத்துட்டு போய் கர்த்தருக்கு முன்னாடி வச்சு விரிச்சு, ஆண்டவரே இதை பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்னதாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியிலே ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். நல்லா கவனிங்க. நேரா போறார். சேனைகளின் கர்த்தாவே, நீர் ஒருத்தர் தான் தேவன். நீர் வானங்களையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஆனால் இந்த அசீரியாவின் படைத்தளபதியாகிய இவன் இந்த ரப்சாக்கே இவர்களெல்லாம் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்கப்பா. நீங்க எனக்கு பதில் செய்யுங்க. பிரியமானவர்களே, நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலைமையில நம்பிக்கையை இழக்கவில்லை. நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலைமையில ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். வாழ்க்கையில எப்பெல்லாம் ஜெபிக்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்களோ அப்பதான் நீங்க ஜெபிக்கணும். ஒரு சேயிங் உண்டல்ல, when it is hard to pray, pray hard. ஜெபம் கஷ்டமா இருக்கும்போது தான் கஷ்டப்பட்டு முட்டி போடணும். அந்த முட்டி போடுற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். முழங்கால் போட்ட அடுத்த சில நிமிஷத்துல ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணி உங்களை ஜெபிக்க வைப்பார். பிசாசு அந்த முழங்கால் போடத்தான் விட மாட்டான், அது வரைக்கும் உங்களை தடுப்பான். எசேக்கியா ஜெபித்த மாதிரி நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. மனசுல இருக்கிறத சொல்லுங்க, கொட்டுங்க, உடைச்சு ஊத்துங்க, கத்தட்ட ஜெபியுங்கள். ஏசாயா விட்ட ஆட்களை அனுப்பின மாதிரி தேவனுடைய ஊழியர்களை, தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்கும்படி உண்மையா உங்களுக்கு ஜெபிக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்றோம், உங்க கஷ்டத்துக்காக ஜெபம் பண்றோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. இப்போ அந்த ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சேயிங் மாதிரி ஆயிடுது. சரி ஜெபம் பண்ணிக்கிறோம், கண்டிப்பா ஜெபம் பண்றோங்க, கட்டாயம் ஜெபம் பண்றோம். ஆனா சொல்ற பலர் ஜெபிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபிக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்கள் உங்களுக்காய் திறப்பில் இருப்பார்கள், ஜெபிப்பார்கள். எசேக்கியாவின் நம்பிக்கை, எசேக்கியாவின் ஜெபம், எசேக்கியாவின் மௌனம், இந்த 3 தான் உள்ள நம்ம பார்க்கிறோம். நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம், மௌனமா இருக்கிறதுக்கு ஒரு நேரம். 4வதாக இந்த எசேக்கியா இவ்வளோ காரியத்தை செஞ்சாரே, இந்த எசேக்கியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? 37ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று. பாருங்க, ஜெபம் பண்ணார்ல, ஜெபத்துக்கு பதில் தான் இது. நீங்க ஜெபித்த ஒரு ஜெபத்துக்கு கூட ஆண்டவர் பதில் தராம இருக்கவே மாட்டார். இங்கே ஒருவன் நிந்திக்கப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, தூஷிக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஊழியர்களை நோக்கி ஜெபிக்க சொன்னப்போ ஆண்டவர் அவருக்கு அழகா பதில் சொல்கிறாரு. அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத. இந்த நெருக்கத்துக்கு மத்தியில் பிசாசு உன்னை தூஷிக்கிறானா, ஆண்டவரை சேவிச்சு உனக்கு இதான் பலனான்னு கேட்கிறானா, பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, நான் என்ன செய்வேன் தெரியுமா? இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி. ரொம்ப நேரம் என் கண்ணு அந்த வசனத்துக்குள்ள அப்படி நிலை குத்தி நின்றது. நான் அவனுக்குள் அனுப்பி அப்படின்னா எனக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்ன செய்வாராம்? அசீரிய ராஜா, அவனுடைய சேனாபதி, இவங்க எல்லாருடைய ஹார்ட்டுக்குள்ள கிரியை செய்வாராம். சிலருடைய இருதயத்தை நீங்க மாற்றவே முடியலல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், நான் கிரியை செய்கிறேன். ஒரு ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று
கர்த்தர் உரைக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன். செஞ்சாரா ஆண்டவர்? செய்தார். கிரியை செய்தாரா? கிரியை செய்தார். சொன்னபடி செய்தாரா? சொன்னபடியே ஆண்டவர் செய்கிற தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு கிரியை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார்? 36வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு தூதன் அனுப்புனாரு, 185,000 பேரை சங்கரிச்சாரு. இன்னைக்கு அந்த தூதனை தான் ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு அனுப்பணும். அந்த தூதனை தான் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு நேரம் அனுப்புகிறார். அந்த தூதனை தான் உங்கள் பட்சமாய் நிற்கும்படி ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு எசேக்கியா கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணின அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்காமல் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது 37:21. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. எப்படி கேட்கிறார் பாருங்க. நீ ஜெபம் பண்ணியே, அந்த ஜெபம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குமா? நீ கண்ணீர் விட்டியே, அந்த கண்ணீர் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ பெருமூச்சு விட்டியே, அந்த பெருமூச்சை நான் நினைச்சிருக்கிறேன். விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது. அழகாக அந்த வசனத்தை நீங்க வாசித்தா நமக்கே பயமா இருக்கும். 23, யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்துறது? எப்படி இருக்குது இல்ல? யாருக்கு விரோதமா பேசுற சனகரிப்? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என் பிள்ளைக்கு விரோதமா நீ பேசுறது எனக்கு விரோதமா பேசுறது. இந்த வார்த்தையை வாசிச்சா அப்படி ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகுது. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக அல்லவா உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். அசீரிய ராஜாவே, எல்லா தேசத்தையும் ஜெயிச்சுட்டே நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? உன்னை ஜெயிக்க வச்சது யார் தெரியுமா? நான் தான். அந்த தேசங்களுக்கு ஒரு தண்டனையாக நான் உன்னை என் கையில கருவியா பயன்படுத்தினேன். எங்க இருக்குது? 26 வாசியுங்கள். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணேன். இதெல்லாம் யார் தெரியுமா பிளான் பண்ணா? நான் பண்ணேன். நீ போய் ஜெயிச்சே நினைக்காத. உலகம் முழுவதையும் ஆளுகிற தேவன், உலகத்தில் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவர். உனக்கு அதிகாரம் கொடுத்தது நான். எதற்கு? அவங்க எல்லாம் எனக்கு விரோதமா எழும்புனாங்க, அவங்கள தண்டிக்கும்படி உன்னை ஒரு வெப்பனா இன்ஸ்ட்ருமெண்டா நான் யூஸ் பண்ணேன். இப்ப சொல்றாரு 28, உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசுறது என் செவிகளில் ஏறினபடியால். என்ன அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஜபமும் ஏறிச்சு, விரோதிகளின் கூக்குரலும் ஆண்டவருடைய செவிகளில் ஏறிற்று. கர்த்தர் கேட்கலன்னு சொல்றீங்களா? கர்த்தர் பார்க்கலன்னு சொல்றீங்களா? இந்த அதிகாரத்தை அன்னைக்கு வாசிங்க. இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வசனமும் வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், தன் தேசத்திற்கு திரும்பி போவதற்கு ஒரு ஆவிய அவன் உள்ளத்தில் அனுப்புவேன்னார். அதே போல செஞ்சார். அங்க விரோதிகளை எழுப்பினார். விரோதிகள் படையெடுத்து வர்றாங்கன்னு இதெல்லாம் விட்டுட்டு போனாங்க. அங்கே வசனம் சொல்லுது 38 வாசிங்க. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோயிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமெலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். பாருங்க, சொந்த பிள்ளைங்களே அவனை வெட்டி கொண்டு போட்டுட்டாங்களாம். இந்த நியாய தீர்ப்பை செஞ்சது யார் தெரியுமா? தேவன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று ஒரு எசேக்கியா நம்பி இருந்தாரே, அந்த நம்பிக்கையை ஆண்டவர் வீண் போக விடலை. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கனம் பண்ணார். எசேக்கியா தேவன் மேல் நம்பிக்கையை வைத்தார். எசேக்கியா தேவனிடத்தில் ஜெபம் செய்தார். எதிரிகள் தூஷிக்கும் போது எசேக்கியா மௌனமாக இருந்தார். எசேக்கியாவுக்கு நேராக தேவன் வார்த்தையை அனுப்பினார், தம்முடைய தூதனை அனுப்பினார். இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது. கர்த்தர் தம்முடைய வார்த்தை இந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த 36, 37, 38 3 அதிகாரங்களையும் இன்னைக்கு உட்கார்ந்து படிங்க. ஒரு எசேக்கியாவுக்கு ஆண்டவர் எவ்வளோ கிரியை செய்தார். அவர் நம்பிக்கை அழிந்து போகாதபடிக்கு, அவமாய் போகாதபடிக்கு கர்த்தர் எவ்வளோ உதவி செய்தார். அதே தேவன்தான் உங்களுக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற பிசாசின் கிரியைகளை, சத்துருடைய கிரியைகளை, எதிரியை ஆண்டவர் இப்படித்தான் முறியடிக்க போகிறார். வசனம், அந்த வசனம் என் உள்ளத்தை தொட்டுச்சு. வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரத்தில் 29
வாசியுங்கள். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு கொடுத்தாருங்கிற ஒரு பெரிய அஷூரன்ஸை என் மனசுல கொடுத்தாரு இன்னைக்கு காலையில. நான் ரொம்ப அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். என்னதான் ஆண்டவரே நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது, இந்த சூழ்நிலை மேலே எதைத்தான் சொல்கிறது ஆண்டவரே, நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார். வாசிக்கலாம் அடுத்த வசனம், 30வது வசனம். உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். மீதியாயிருப்பவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். இதை யார் செய்வார்னா, சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. இதை செய்கிறவர் சாதாரணமான தேவன் அல்ல, சேனைகளின் கர்த்தர். சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் மூக்கிலே துரட்டை போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்பி போக பண்ணுவேன் என்று சொன்னாரே, அதே போல உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைமைகள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிராளிகள் எல்லாரும் வந்த வழியிலே திரும்ப போக செய்வார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் வந்த வழியே திரும்பி போகும். உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். என்ன அடையாளம் தெரியுமா? ஆகாசை பார்த்து ஒரு அடையாளம் கேளு அப்படின்னாரு. அவன் கேட்க மாட்டேன்னு சொன்னான் அவிசுவாசத்தில். ஆனால் ஆண்டவரே ஒரு அடையாளம் கொடுத்தார். 10 பாகை பின்னாடி திரும்ப செய்தார் கடிகாரம். இங்கே ஆண்டவரே அடையாளத்தை கொடுத்துட்டார். இந்த வருஷம் தப்பி பயிராகிறது, அடுத்த வருஷம் தானாய் விளைகிறது, 3ஆம் வருஷத்திலே நீங்கள் விதைத்து நாட்டி அதன் கனிகளை புசிப்பீர்கள். God will restore everything. ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்பி தருவார். இயல்பு வாழ்வு வரும், நார்மலாக வாழ்கிற வாழ்க்கை வரும், சந்தோஷமாய் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற நாட்கள் வரும், மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற நாட்கள் வரும். சபை திரும்ப வளரும், சபை பெருகும், சபையிலே மக்கள் கூடி வருகிற கூட்டங்கள் உண்டாயிருக்கும். மக்கள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிற நாட்களை ஆண்டவர் சீக்கிரத்தில் தரப்போகிறார். ஆனந்த துதிவலி உண்டாகும், சத்தம் உண்டாகும், ஆத்தும அறுவடை உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். அதுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? எசேக்கியாவே, என்னை விரோதிக்கும்படி நீ யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இவ்வளோ தூஷணமான வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற வார்த்தைகள் அன்றைக்கு எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்தது. கிங் ஹெசேக்கியா was so silent. அவர் அமைதியா இருந்தார். ஏன் தெரியுமா? எனக்காய் கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என் நம்பிக்கையில் நான் தளர்ந்து போக மாட்டேன். ஜீவனுள்ள தேவனை நான் நம்புகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தேவனை நான் சேவிக்கிறேன். இதோ அவன் எழுதி கொடுத்த நிருபத்தை நான் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து தொழுது அவரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். என் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இன்றைக்கு உங்கள் அருகில் இருக்கிறார். ஜெபத்தை நிறுத்துனீங்களா? மன்றாட்ட நிறுத்துனீங்களா? திரும்ப ஜெபிக்க துவங்குங்கள் சகோதரனை, திரும்ப ஜெபிக்க துவங்குங்கள் சகோதரி. கர்த்தர் நம்மை நிச்சயம் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியாவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வந்தது. எசேக்கியாவை கவலைப்படாதே, அவன் உனக்கு விரோதமாய் அல்ல எனக்கு விரோதமாய் இந்த வார்த்தைகளை அனுப்பினான். அவன் வந்த வழியே நான் அவனை திரும்ப பண்ணுவேன் என்று வார்த்தையை கொடுத்தார். 4வதாய் ஒரு தூதனையும் அனுப்பினார். ஒரே ஒரு தூதன். அப்பா, அந்த ஒரு தூதன் இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில் உடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள் கடந்து செல்லட்டும். அந்த ஒரு தூதன் குடும்பங்களுக்குள் கடந்து செல்லட்டும். அந்த ஒரு தூதன் எங்கள் தேசத்தின் பட்டணங்கள் தோறும் கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, 1,85,000 பேரை சங்கரித்த அந்த ஒரே ஒரு தூதன் விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கட்டும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகளை
இந்த ஒரே ஒரு தூதன் முற்றிலுமாய் சங்கரிக்கட்டும் ஆண்டவரே. உனக்கு அடையாளமாய் இருக்கிறது என்னவென்றால், 3ஆம் வருஷத்திலே நீ விதைத்து நாட்டியதன் பலனை அனுபவிப்பாய். யூதா ஜனங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். மீண்டும் ஆண்டவர் துளிர்க்க செய்வார், மீண்டும் செழிக்கச் செய்வார், மீண்டும் உயர்த்துவார், மீண்டும் கட்டுவார், மீண்டும் ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, என் நம்பிக்கை விடமாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் நிச்சயமா எங்களை தப்புவிப்பீங்க ஆண்டவரே, நிச்சயமா எங்களை விடுதலை செய்வீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விசுவாசத்தோடு பாடுங்கள், சந்தோஷத்தோடு கூட பாடுங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றிடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையே இடுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவர் எல்லா மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். சிறை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு மறையும் ஆண்டவரே, சீரான வாழ்வு மலரும் ஆண்டவரே, ஆதி நிலை ஏகுவும் ஆண்டவரே. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி. உங்கள் குடும்பங்களிலே கண்ணீர் சிந்தின நாட்கள் மாறி ஆண்டவர் சந்தோஷத்தின் நாட்களை தருவார். துன்பத்தின் நாட்கள் மாறி துதியின் சத்தம் உண்டாகும். நீங்கள் பெருகுவீர்கள், செழிப்பீர்கள், உயர்வீர்கள். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நம்பிக்கை இழந்த எங்களுடைய நம்பிக்கை துளிர்க்கும்படி நீ கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஜீவனுள்ள தேவன், எங்கள் நம்பிக்கை அழிந்து போகாதபடி எங்கள் நம்பிக்கையை ஸ்திரப்படுத்தி இருக்கிறதற்காய் நன்றி. உம்மை நோக்கி ஜெபித்த ஜெபங்களை கேட்டிருக்கிறீர், வாக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. தூதனை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீர், அடையாளமும் கொடுத்திருக்கிறீர். இந்த வருஷம் தப்பி பயிராகிறதையும் அடுத்த வருஷம் தானாய் விளைகிறதையும் 3ஆம் வருஷத்திலே விதைத்து நாட்டி பலனை புசிப்பீர்கள் என்று சொன்னீரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் ப்ராமிஸ். உங்க வார்த்தைகளுக்காய் நன்றி. உடைய ஜனங்கள் வாழ்க்கையில மீண்டும் ஆனந்த துதி உண்டாக போகிறதற்காய் நன்றி. நிச்சயமாய் இவர்கள் நம்பிக்கையை கனம் பண்ணி உயர்த்த போறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.